அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரத்துடைய க்ரூட் ஆயில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். ஆனால் நேற்று நல்லா க்ரூட் ஆயில் நல்ல பர்ஃபார்மன்ஸு, ஒரு ஒரு 3% நல்லா க்ரூட் ஆயில் எழுதி அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணோம் க்ரூட் ஆயிலில் நேற்று. ஓகே, மண்டே இதோடைய வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த ஏரியா பார்த்தினாக்கா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. ஸோ ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ரிசெக்ஷன் நடந்த ஏரியா, இங்கே வந்துட்டு மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு ஏரியா. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டு இந்த ஏரியாவை பிரேக் பண்ணால், அதாவதுனா ஸ்ட்ராங் க்ரீன் பாடி வைக்கணும். இந்த ஏரியாவில் க்ரீன் பாடி வித் ஸ்ட்ராங் வால்யூமோடு அவன் பிரேக் பண்ணுறான்னாக்கா அவனோட டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 5780 கிட்ட 780 கிட்ட அவங்க டார்கெட்டை ரீச் ஆகணும். சப்போஸ் இவனால் பிரேக் பண்ண முடியலனாக்கா அவனோட அடுத்து எங்கே வந்து சப்போர்ட் எடுக்குனாக்கா இந்த விக்கில் வந்து அவன் சப்போர்ட் அடித்தானாக்கா நல்ல பிக் மூவ் வந்துட்டு கால் சைடில் இருக்கலாம். ஸோ ஓகே, இங்கேயும் உன்னால் சப்போர்ட் எடுக்க முடியலனாக்கா அடுத்த சப்போர்ட் பார்த்தினாக்கா 5250 இந்த வாட்டியாவது வந்துட்டு சப்போர்ட் எடுக்கணும். இங்கேயும் முடியலனாக்கா ஸோ அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை அவனால் பிரேக் பண்ண முடியலனாக்கா இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து ஆகணும். அங்கேயும் அவனால் எடுக்க முடியல, அதாவதுனாக்கா ரிஜெக்ஷன் ஆகி இப்படி போகணும், அப்படி இல்லையா இங்கே வந்து இப்படி போகணும், அதுவும் முடியலனாக்கா இந்த இடத்த வந்து இப்படி போய் ஆகணும். ஆக்சுவலாக சப்போர்ட் ஏரியா அப்படி தான் வந்து இருந்துருக்குது ஆக்சுவலாக அது. ஓகேங்களா, இதுவும் உன்னால் முடியலனாக்கா, இதையும் உன்னால் வந்துட்டு சப்போர்ட் எடுக்க முடியலனாக்கா அவனுடைய அடுத்த சப்போர்ட் இங்கே தான் எடுக்கணும். ஓகேங்களா, இது வந்துட்டு ஓவரால் வியூ. நாம் திங்கட்கிழமை ட்ரேடு எப்படி எடுக்கணும்னாக்கா we need to wait. இந்த இடத்த பிரேக் ஆச்சுனாக்கா we will go with the fund கால் சைடு. நாம் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போஸ் இவனால் இந்த ஏரியாவை பிரேக் பண்ண முடியல, இது க்ரூசியல் ஏரியா இருக்குது, பிரேக் பண்ண முடியலனாக்கா we will try புட் சைடு. புட் சைடை நம்ம இங்கே ஒரு ரிசெக்ஷன் கொடுக்குது, அதாவதுனாக்கா 15 மினிட்ஸ் கேண்டில் இங்கே ஒரு ரிசெக்ஷன் கொடுக்குதுனாக்கா நாம் புட் சைடு இங்கேருந்தே நாம் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ட்ரேட் எடுக்கும்பொழுது இந்த இடத்தெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இங்கே வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது இல்லையா, இந்த ஒரு ரிஜெக்ஷன் நடக்கலாம். ஸோ அதேமாரி இதை வந்து பிரேக் பண்ணுறான்னாக்கா இங்கே நான் புட் சைடு நான் எடுக்கிறேன்னாக்கா இங்கே வந்துச்சுன்னா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ மிச்சம் இது பிரேக் ஆச்சுனாக்கா இது வரைக்கும் வரலாம் ப்ராஃபிட். ஓகேங்களா, இதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். 12 தேதி எக்ஸ்பைரி. ஓகேவா, நம்ம ட்ரேடிங் பாயிண்ட் என்னன்னா இந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு ஒரு 1 hour இந்த ஏரியா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் க்ரூட் ஆயில் எப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா 3 மணிக்கு மேலே தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆனாலும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது கிடையாது. ஸோ 3 மணியில் இருந்துட்டு 8-9 மணிக்குள்ள நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான். ஸோ காலையில் 3 மணி வரைக்கும் இந்த ஏரியாவை வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஏரியாவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறானா, ரிஜெக்ஷன் பண்ணுறானா ட்ரை பண்ணான்னு பாருங்கள். பிரேக் பண்ணிட்டானாக்கா வி வில் கோ ஃபார் கால் சைட். ரிஜெக்ஷன் பண்ணுறானாக்கா இந்த